களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். களத்துல இல்லைன்றது எங்களுக்கு குறிப்பில்ல. ஆனா அவர் மனசுல எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா அவருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது முளைச்சி மூணையில கூட விடாதவர்கள் ஆலமரத்து நிழல் இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு தாங்கி எவ்வளோ பேருக்கு நிழல் தருகின்ற இயக்கம் எப்படிப்பட்ட களத்தெல்லாம் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்குது அப்படின்றத அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை தான் நான் சொல்றேன். யாரை நோக்கி கம்பு சுத்துறாருன்னு எனக்கு தெரியும். நாங்க யாரை எதுக்கணும், நாங்க என்ன பேசணும்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படிதான் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். இல்ல, அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, யார் கொள்கை எதிரி சொல்லுங்க அப்படின்னா அவங்க பாஜகன்னு சொல்றாங்க தொண்டர்கள். யார் அரசியல் எதிரினா திமுக. நீ உங்களுக்கு புரிஞ்சா போதுன்ற. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உங்களை வீழ்த்துவதற்கு ஷபீர் சொன்ன மாதிரி அதிமுக வாக்கு வங்கியோடு வரணும்னு நினைக்கிறாரு. இல்ல கரெக்ட் சார். நீங்க அவரை நகர்த்த பாக்குறீங்களா? அப்படி நகர்த்த பாக்கல. நான் என்ன சொல்றேன், தேர்தல் அரசியல்ல நீங்க வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அதிமுக வாக்குகளை இழுப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா பெரியாரையும் காமராஜரையும் அண்ணாவையும் நீங்க ஒரு பக்கம் கொண்டாடி கொண்டு மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்களா நான் திருப்பி சொல்றேன் சார். நீங்கள் திமுக மீது காத்திரமான விமர்சனங்களை வையுங்கள். இங்கே ஆட்சி கட்சி திமுக தான், இங்க மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக தான், அதுல பிரச்சனை இல்லை, நீங்க அதை வைங்க, அதுக்கு திமுக பதில் சொல்லிட்டோம். ஆனா அதே சமயத்தில் ஒரு கட்சி தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை, திருப்பரங்குன்றம் பிரச்சனை பத்தி இந்த நிமிடம் வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு பக்கம் வாங்க. ரொம்ப செலக்டிவா சைலன்ஸா இருக்காரு. செலக்டிவா சைலண்டா இருக்கிறாரு. அது பாஜகவிற்கு அஞ்சி நடுங்கி பயந்து தொடை நடுங்கி நிற்கிறார். நான் பகிரங்கமா கூட்டம் களத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்கள்னு நீங்க அப்படி புரிஞ்சுக்கல. பாஜக சம்பந்தம் இல்லாதவங்க எங்களை சொல்லலைங்க அவரு. ஏன்னா நாங்க இத்தனை கட்சியில இத்தனை மாவட்டங்கள்ல ஆட்சியில இருக்கோம். உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் பாரத பிரதமர் தான் எங்க பிரதமரா வரணும்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 18% வாக்குகளை வாங்கி இருக்கிறோம். நாங்க தேர்தலில் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்புறம் களத்துல இல்லாததுன்னு அவர் தான் சொல்றாரோ என்னமோ. திரைப்படத்துல இணைப்பு இருந்தா நீங்க டிக்கெட் வாங்கிட்டு இணைப்பை ஏற்படுத்தினீங்க. நாங்க டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் வாங்கி நின்னுனா உங்களை இணைப்பு ஏற்படுத்தி ஜெயிக்க வைக்கிறீங்களா தோக்க வைக்கிறீங்களோ இல்ல. அதாவது அவரோட திமுக எதிர்ப்பை நான் வரவேற்கிறேன். நிச்சயமா திமுக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி. ஆனா திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் எதை வைத்து சொல்கிறார்னு சொல்றேன். திமுக கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாங்க போட்டி. தீய சக்தின்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் தீய சக்தின்னு பல காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இது ஒண்ணும் தீய சக்தி தான் திமுக. தீய சக்தின்னு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி இன்னைக்கு சொல்றாங்க. எனக்கு அதான் முக்கியம். இந்த சினிமா ஸ்டார் சொல்றாங்க, பெரிய அரசியல் தலைவர் சொல்றாங்க, பெரிய ஒரு உயரத்துல இருந்து சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, வீட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஒரு பெண்மணி, அவங்க இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்றதை நான் கேட்கிறேன். எனக்கு அது பெரிய வார்த்தை. திமுக தீய சக்தி என்பது ஊரறிந்த ஒன்று. யாரோ ஒருத்தர் மேடையில சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. புரட்சி தலைவர்லாம் எப்பவோ அதை சொல்லிட்டாங்க. தீய சக்தி என்கின்ற வார்த்தை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளம். அதே புஸ்லி, அதே லாட்ரி, அதே பஞ்சு டைலர். பால்வாடி கட்சிக்கு போய் பவளவிழா கட்சி பதில் சொன்னா நல்லா இருக்காது. அத்தனை பெண்களையும் தன்னுடைய சகோதரியா தான் பிள்ளையா பார்த்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு செய்கிற ஒருத்தர் அவர் தீய கட்சியா, அவர் தூய கட்சியா, மூதேவி. தம்பி துணை முதல்வரோட கொண்டு பொருத்தி பார்க்குறான். கால் தூசி ஆவானாயா? நீ முதல்ல தம்பியோட உழைப்பு பாருங்க. நான் நேர பார்த்துருக்கேன். அது களத்துல இருக்கிறவங்க, களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை.